கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை, தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், நாளை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், இதேபோன்று கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் உட்பட 11 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், நாளை மறுநாள் தஞ்சை, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 21 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்றும், தானும் அவரை சந்திக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனத்திடமிருந்து கையூட்டு வாங்கிக் கொண்டு அதிக விலைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரத்தை வாங்கியதாகவும், கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அதானி குடும்ப தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியதாகவும் பாமக தலைவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதானி குழும முதலீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். பாமக உறுப்பினர் ஜி கே மணிக்கு பதிலளித்து பேசிய அவர், அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது. அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் சொல்கிறோம், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? தொழிலதிபர் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், இதற்கு பாஜகவும் பாமகவும் ஆதரவு அளிக்குமா என்றும் வினவினார். அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும். அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். ஆனால் அதானி விவகாரத்தில் முதலமைச்சரின் பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறிய பாமக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் அதானி முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையாக இருந்தாலும் அனைத்தையும் ஆதரிக்க பாமக தயாராக இருப்பதாகவும், இதில் பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சரின் பதில் என்ன என்றும் வினவியிருக்கிறார். மேலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணையோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணையோ ஆணையிடுவதற்கு தயாரா என்பதை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்து முறையாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு படிப்படியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தான் உயிரிழப்புகள் குறைவாக இருந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். சாத்தனூர் அணையை முறையாக அறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். சாத்தனூர் அணை திறப்பதாக அறிவிப்பு கொடுத்து 15 நிமிடங்களில் அணையை திறந்துவிட்டதால் தான் பாதிப்பு ஏற்பட்டதாக குறை கூறினார்.
இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரி முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக இந்திய கணக்காயர் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழ் 100 ஏரிகள் இருப்பதாகவும் அந்த ஏரிகளில் மழைநீர் பெருமளவு கலந்ததே சென்னை மாநகரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதற்கு காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். முன்னறிவிப்பின்றி செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதாலேயே 250க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டினார். இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி 250 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று எந்த அடிப்படையில் அமைச்சர் கூறுகிறார் என்று வினவினார். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசி மெய்யென நிரூபிக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சாத்தனூர் அணையிலிருந்து படிப்படியாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் தான் உயிரிழப்புகள் குறைந்ததாக விளக்கமளித்தார். பெரும்பாக்கேரியை சொல்லாமல் திறந்துவிட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறை 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வெட்ட வெளிச்சமாக. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்றத்தில் சுரங்க சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை பேசுவது போன்ற உண்மைக்கு புறம்பான தகவலை முதலமைச்சர் பரப்புவதாக விமர்சித்தார். திமுக அரசின் மெத்தன போக்கால் தான் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். யூபிஏ, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, திமுக அங்கம் வைக்கின்ற அரசாங்கம் இருந்தது. அதுல தன்னிச்சையாக தங்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு அந்த உரிமத்தை கொடுத்தாங்க. அதை ரத்து செய்வதற்கு தான் 7 முறை கொண்டு வந்தார். அதை சொல்லித்தான் பேசினார். அப்புறம் நான் ஏற்கனவே படிச்சுட்டோம் கொடுத்துட்டேன். அந்த நெய்வேலியில் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்னு விவசாயிகள்லாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது ஏதாவது அவதூறு செய்தி வெளியிட வேண்டும் என்று வெளியிட்டிருக்கார் ஒழிய உண்மை செய்தி அல்ல. டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்க்கப்படுவதற்கான காரணம் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாம எதிர்க்கட்சிகளும் கடுமையாக முன்வைத்து வராங்க. தமிழக பாஜக தரப்பில இருந்தும் அதற்கான கோரிக்கை, அதாவது அதனை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில டங்ஸ்டன் சுரங்கம் இதனுடைய புரிதலை நாம வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த வகையில இதுதான் அந்த நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தோட வரைபடம். இதுல சிகப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த வரி இதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான வரைபடம். அதுதான் அந்த எல்லையாக வகுக்கப்பட்டிருக்கு. அதுல மஞ்சள் வண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த வரி இது அரிட்டாப்பட்டி, அதாவது பல்லுயிர் பெருக்க மண்டலமாக 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலேயே தமிழக அரசால அறிவிக்கப்பட்ட அந்த பகுதி இந்த சுரங்கத்தோட வரையறுக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ள வருது அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாமே வரலாற்று தலங்கள். இதுல நிறைய சமணப்படுகைகள், தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள், இதெல்லாம் நிறைய இடங்கள் இந்த எல்லைக்குள்ள வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தை பாதிப்பிற்கு உள்ளாகும் என்பதனால தான் இதை சூழலியல் வல்லுநர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர் பெருக்க மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசால அறிவிக்கப்பட்ட அந்த பல்லுயிர் பெருக்க மண்டலம் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட அந்த அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் இந்த பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக 20.16 சதுர கிலோமீட்டராக இருக்கு. இந்த சுரங்க எல்லைக்குள்ள வர அந்த இடம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1.93 சதுர கிலோமீட்டர் தான் என்ற ஒரு விளக்கத்தை மத்திய அமைச்சகத்துக்கிட்ட இருந்து கொடுக்கறாங்க. ஆனா அப்படியான ஒரு சுரங்கம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் கொடுக்கப்பட்டாலுமே கூட இந்த சுரங்கம் அமைக்கிறதுனாலையும் அதன் மூலமாக வெளியாகக்கூடிய அந்த டெய்லிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கழிவுகள், இதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வரலாற்று தலங்கள் இருக்கு. அது 8 வரலாற்று தலங்கள் இந்த எல்லைக்குள்ள வர்ற மாதிரியாக அமைந்திருக்கு என்பதும் இதற்கான எதிர்ப்பு கடுமையாவதற்கு முக்கியமான காரணம். அடுத்ததாக என்னென்ன கிராமங்கள் வருது இந்த எல்லைக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா மேலூர், அரிட்டாப்பட்டி, தெற்கு தெரு,
முத்துவேல்பட்டி, குலானிப்பட்டி, கிடாரிப்பட்டி, எட்டியமங்கலம், வல்லாலப்பட்டி, சிலுப்பியாப்பட்டி, செட்டியார்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட இந்த கிராமங்களோட சில பகுதிகள் எல்லாமே இந்த சுரங்க எல்லைக்குள்ள வருது, அதாவது வரையறுக்கப்பட்ட இந்த சுரங்க எல்லைக்குள்ள வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுரங்கத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2015.51 ஹெக்டேராக இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த டங்ஸ்டன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு உலோகம், அது ஷீலைட் அப்படின்ற ஒரு தாதுல இருந்து இந்த உலோகத்தை வந்து பிரித்து எடுப்பாங்க. அதற்கான ஒரு சுரங்கம் அமைக்கிறதுக்கான முயற்சி தான் இதுதான் முழுமையாக எதிர்க்கப்படுது. இந்த டங்ஸ்டன் எதற்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிங், ட்ரில்லிங், அதாவது வெட்டுவதற்கு அல்லது துளையிடுவதற்கு பயன்படக்கூடிய அந்த கட்டிங் எட்ஜில் இந்த டங்ஸ்டன் மெட்டலை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இதற்கு முன்பு பல்புகளுக்குள்ள ஒரு சின்ன கம்பி பார்ப்போம் இல்லையா, அதற்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் சிஎஃப்எல் பல்ப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பல்போட உருவாக்கம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, உலக அளவில் டங்ஸ்டன் எங்க அதிகமாக தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தா அது சீனாவில் தான். சீனாவில் மட்டும் 5 தொழிற்சாலைகள், டங்ஸ்டன் தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த டங்ஸ்டனோட உற்பத்தி ஒட்டுமொத்த உலகத்திலேயே 84.5% இந்த 5 தொழிற்சாலைகள் மூலமாக உருவாக்கப்படுது. அங்கேயும் இந்த டங்ஸ்டன் சுரங்கங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய கழிவுகள் மூலமாக நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது என்ற எதிர்ப்பு அந்த நாட்டிலையும் இருக்கத்தான் செய்யுது.